ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 1,12,400 வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி எல்லாமே இருக்குது. அதை பற்றின முழு தகவல் தான் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக 31/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். இது எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுற லிங்க்குமே சேமாக அதிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான். அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வரப்போகுது. இது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் பி அப்படின்ற கேட்டகரியில் சூப்பரண்டனில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு இதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி எவ்வளோ, கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் எவ்வளோ, அதே மாதிரி ஏஜ் லிமிட் எவ்வளோ, என்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குரூப் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பே லெவல் 2 சேலரி 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வேக்கன்ட் இருக்குது. இதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காலி பணம் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனி ஆஃப் த போர்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ உங்களுக்கு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து 2/1/2025லேருந்து 31/1/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெசிப்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025க்குள்ளே நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் வரீங்க அப்படின்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒருவேளை அப்பர் ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகிடுச்சு பார் ஆகிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளைவும் பண்ணிக்கலாம். இதில் ரெக்யர்மெண்ட் ரூல்ஸ் பாருங்கள் எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டன்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி விண்டோஸில் எம்எஸ் ஆஃபீஸ் இது தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் ஒரு எம்சிக்யூ அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். இது பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பில் ஓஎம்ஆர் பேஸில் ஒரு எக்ஸாம் இருக்கும். அது இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ரிட்டன் மெயின் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்கும் 35 வேர்ட்ஸ் per minute அப்படின்றதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நார்மலாக இருக்கிறது தான். ஸோ ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைப்பிங் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா எம்சிக்யூ மட்டும்தான், ஒரே ஒரு எம்சிக்யூ மட்டும்தான் இருக்குது. அதிலே ஸ்க்ரீனிங் பண்ணி டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த எம்சிக்யூ எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில், அதுக்கான சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்றதுமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கடைசியாக பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் 800 rupees இருக்குது. இப்போ நீங்கள் 2 பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 2 பதவிக்கும் தனித்தனியாக கூட விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. 12th மட்டும் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் விண்ணப்பிக்கலாம். இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா 2 பதவிக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் மோட் ஆஃப் பேமெண்ட்டும் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன்ட்க்கு எந்த மாதிரி, அதாவது பார்ட் 1 எப்படி இருக்கும், பார்ட் 2 எப்படி இருக்கும், பார்ட் 3 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான சிலபஸும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் எப்படி இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் எல்லாமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஏன் ப்ரோ நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்ற டீட்டெயில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் நாலேஜ் ஃபார் கண்டக்டிங் எக்ஸாமினேஷனுக்கு டயர் 1ல் எவ்வளோ இருக்கணும், டயர் 2ல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இதை பற்றின டவுட் ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி சிட்டிஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. சென்னையில் போய்ட்டு நம்ம எக்ஸாம் எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கிங் ஸ்கீமு, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஓகேவாக இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு, சேல்ரி, ஒர்க் நேச்சர் எல்லாமே எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.